நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுங்க. இது ஓட்டுநர்களுக்கான பதிவு மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு கூட தான். இதை அனைத்து ஓட்டுநர்களும் ஒரு ஷேர் பண்ணணும். இந்த பதிவை ஃபுல்லாக கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லா குரூப்பும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற ஓட்டுநர் குரூப்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் இருக்கிற குரூப்பும் சரி, சொந்த பந்தங்களுக்குள்ளே வச்சுருக்கிற குரூப்லேயும் சரி, இதை பதிவு பண்ணுங்கள். நேற்று இவன் ஆம்பூர்லேருந்து சென்னை அப் அண்ட் டவுன் வண்டி கேட்டான். வண்டி அனுப்பிச்சாச்சு. வண்டி அனுப்பிச்ச பிறகு காலையிலேயே எடுத்துன்னு போயிட்டு அந்த டிரைவர் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்கான். பிளாக்கில் எங்கே சரக்கு விற்கும் அந்த அளவுக்கு எல்லாம் பேசியிருக்கான். அந்த பதிவை நான் பெருசாக கொண்டு போக விரும்பலை, ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்ட பிறகு இந்த டிரைவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு மரத்துக்கடியில் பார்க்கிங் போட்டு சொல்லிவிட்டு இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேறு வண்டியில் போயிருக்கான். இதே மாதிரி 4-5 பேர் மேலே வேலூர்லேயே ஏமாற்றிருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு நான் கால் பண்ணேன். சரி, வந்தது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு கிறிஸ்டா வேணும், நான் இங்கேருந்து ஏலகிரி போகணும், நாளைக்கு தான் ரிட்டர்ன் வருவேன், எனக்கு இந்த வண்டி வேணாம் அப்படின்னு சொன்னான். சரி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், முதல்ல இந்த பில்லை க்ளோஸ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அவன் க்ளோஸ் பண்ணாமல் நேரத்தை அப்படியே கடத்துனே போயிருந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஃபோன் பண்ணால் ஒரு பாரில் ஃபோன் எடுக்கிறாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பாரில் ஃபோன் அட்டன் பண்ணி வந்தாங்க. சார்ஜ் போட சொன்னாங்க, குடித்தாங்க, வெளியே போயிருக்காங்க, இன்னும் வரல, எங்களுக்கே காசு கொடுக்காமல் போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வண்டி ட்ரிப் எடுத்தவர் தாம்பரத்தில் வண்டி ஓட்டுன்னு இருந்தார். டிரைவர் அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த பாருக்கு போக சொல்லிவிட்டு அந்த ஓனரையும் அங்கே வர சொன்னேன். 2 பேரும் அங்கே போய் 100 நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு. அந்த ஃபோனை வாங்கியிருக்காரு. அந்த ஃபோனை எடுத்து நான் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அந்த ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த எஸ்ஐ போயிட்டுருக்காரு. இந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அவன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் எங்கே இருக்கிறேன்னு ஃபோன் வேணும், காசு தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்கணுன்னு ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவன் அங்கே வந்திருக்கான். கையில் கிடைச்சவனே விட்டுற மாதிரி தான் ஆயிடுச்சு. எனக்கா இவனும் எஸ்ஐயும் சகஜமாக பேசிக்கிறாங்க. அங்கே காசு வாங்கிட்டு இந்த கடலூர் பையனை, நீ கடலூரில் வண்டியே ஓட்ட முடியாது, அங்கே உங்கள் வீட்லேயே உன்னை கூப்பிட்டு அங்கே ஸ்டேஷனில் என்னால் உட்கார வைக்க முடியும், அந்த எஸ்ஐ அந்த பையனை மிரட்டியிருக்காரு. இன்னொரு பையனை, சென்னையில் நீ எந்த இடத்துலையும் வண்டி ஓட்ட முடியாது, இங்கேயே உட்கார வச்சு நைட்டெல்லாம் உன்னை உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணிவிடுன்ற மாதிரி அவனை மிரட்டிட்டு, சரி வெளியே போய் பேசிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. வெளியே காசு தரேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, ஏடிஎம்மில் தான் காசு எடுத்துறணும். வெளியே வந்துட்ட பிறகு தகாத வார்த்தையில் அந்த 2 பேரையும் திட்டிட்டு அங்கேருந்து இவன் எஸ்கேப் ஆகிட்டுக்கிறான். 2 பசங்களால் எதுவும் பண்ண முடியல. நானும் குரூப்பில் பதிவு போட்டேன், யாரும் வரல, நண்பர்கள் யாரும் வரல. இதுதான் விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து நிறைய பசங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு. அதனால் இவன் மேலே கண்டிப்பாக எதுனா ஆக்ஷன் எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான மூவ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இந்த பதிவை தயவு செஞ்சு ஒரு ஷேர் இதுதான் கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இவன் எல்லா ஊர்லேயும் கைவரிசை காட்டிக்கிறான். வேலூரில் விஷயம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவனும் விஷயம் இவ்வளோ ஆன பேர் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நான் அந்த எஸ்ஐ கிட்ட பேசுகிறேன், சார் இவன் வேலூர்லேயே 4-5 பேர் ஏமாற்றிருக்கான் சார்னு சொல்கிறேன். அவர் சொன்ன பதில், நாங்கள் எங்கள் லிமிட்டில் வரல, இது உங்களுக்கு ஒன்றும் பஞ்சாயத்து பண்ணணுன்னு எங்களுக்கு அவசியமே இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொன்னார். கிடைச்சவனும் விட்டாங்க சார், அவன் ஒரு அக்யூஸ்டு சார், அவனை கிடைச்சி நீங்கள் விட்டீங்களேன்னு தான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், வேலை ஆகலை. நம்ம எதனா ஒரு நடவடிக்கை நான் எடுக்க தான் போகிறேன். இந்த சம்மந்தப்பட்டவங்களாம் வரேன்னு இருக்காங்க. நான் கேட்குறதெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி ஆள்கிட்ட இன்னொருத்தர் ஏமாறக்கூடாது. ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.